வெள்ளிக்கிழமை ஆனாலே சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனாலே என்ன உங்களால் கையில் பிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை ஆனாலே காலங்காத்தால போய் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட புலம்ப ஆரம்பிச்சிருவேன். அந்த வகையில் இந்த வாரம் நான் புலம்ப போகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். சித்தாரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வெளிவந்திருக்க இந்த படத்தில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், நாசர்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா ஒரு எலைட்டான குடும்பத்தில் பிறந்து வளர்றாரு. எந்த அளவு எலைட்டான குடும்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யாக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பிரைவேட் ஃப்ளைட்டே இருக்கு. நம்மளாம் ஒரு ஹோட்டலில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கோச்சிக்கிட்டு வெளில வருவோம், இல்லை சண்டை போட்டு வெளில வருவோம். ஆனால் ஒரு சண்டை போட்டுட்டு அந்த ஹோட்டலே வாங்கிடுவாரு. அந்த அளவு ஒரு எலைட்டான குடும்பம். சூர்யாவோட அம்மாவா ராதிகா நடிச்சிருக்காங்க, அப்பாவா ராஜு மேனன் நடிச்சிருக்காரு. சூர்யாவோட ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லயே அவங்க அப்பா தவறிடுறாரு. அம்மாவான ராதிகாவுக்கு பையனை பத்தின ஒரு ரெண்டே கவலை மட்டும்தான். ஒன்னு, அவர் எப்படியாவது ஒலிம்பிக்ல கலந்துகிட்டு ஷூட்டிங்ல கோல்டு மெடல் அடிக்கணும். இன்னொன்னு, அவருக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். கோல்டு மெடல் கனவு கூட நினைவாயிடுது ஃபர்ஸ்ட் சீன்லயே. ஆனா அவர் 40 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு கிளைக்கதை இருக்கு. இதை ஏன் கிளைக்கதை அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க அப்பாவான ராஜு மேனனுக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. சூர்யா சின்ன வயசா இருக்கும்போதே அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணது அவருக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. கல்யாணமே வேணாம்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கும் அது தோணுச்சு. ஆனா அதோட காரணம் அதான். ஒரு கட்டத்துல அம்மாக்கு உடம்பு முடியாம போக, அம்மா சொல்ற பொண்ணை போய் ஒரு தடவை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சான் பிரான்சிஸ்கோ பறந்து போறாரு சூர்யா. அங்க போய் ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு, மாச கணக்கா பேசுறாரு, ஒரு வருஷம் ஃபுல்லா பேசுறாரு. திடீர்னு ஒரு நாள் திரும்ப சான் பிரான்சிஸ்கோ போறாரு. திரும்ப வரும்போது ஒரு குழந்தையோட வராரு. இவர் குழந்தையோட ஏர்போர்ட்ல வரத நியூஸ்ல எல்லாம் போட, அதை பார்த்து தான் அவங்க அம்மாக்கே தெரிய வருது சூர்யாக்கு ஒரு குழந்தை இருக்குன்ட்டு. கல்யாணமே வேணான்றதோட திடீர்னு ஒரு குழந்தையோட இறங்குறாரு. நம்மளுக்கும் அதிர்ச்சியா இருக்கு படத்தை பார்க்கும்போது. அப்புறம் தான் தெரிய வருது அவரோட ஸ்பெர்மை வச்சு வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிடுது, ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஆபரேஷன் பண்ணணும்னா அம்மா கண்டிப்பா வேணும் அப்படின்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் அந்த அம்மா யாருன்னு பார்க்க போறாரு சூர்யா. அம்மா யாருன்னு பார்க்க போற இடத்துல தான் தெரியுது, நான் தலைகீழாக தான் சம்மர் அடிப்பேன்னு கவுண்டமணி எப்படி தலைகீழ குதிப்பாரோ அதே மாதிரி தலைகீழ குதிச்சு இன்ட்ரோ ஆறாங்க மமிதா பைஜு. மமிதா பைஜு கிட்ட குழந்தைய பத்தின பிரச்சனை எல்லாம் சொல்ல, சரி நீ எனக்கு காசு கொடுத்தா நான் இந்தியா வரேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, நான் எவ்வளவு வேணாலும் காசு தரேன் அப்படின்னு சொல்லி மமிதா பைஜுவை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியா வர இடத்துல மமிதா பைஜுக்கு சூர்யா மேல லவ் வந்துருது. இருந்தாலும் சூர்யா அந்த லவ் அக்செப்ட் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மமிதா பைஜுக்கும் சூர்யாக்கும் 20 வயசு கேப். சூர்யா என்னதான் மமிதா பைஜுவோட லவ் வேணான்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு அம்மா மமிதா பைஜு. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கு மமிதா பைஜு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். ஒரு பணக்கார வீட்டு பையனா ஹீரோ இருக்கிறதும், அவங்கள ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்றதும், அந்த ஹீரோ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இன்னும் அசந்து போய் அந்த பொண்ணுக்கு இன்னும் லவ் அதிகமாகிறதும், இதெல்லாம் தமிழ் சினிமால ஒன்றும் புதுசு கிடையாது, ரொம்ப பழைய கதை. ஆனா ஹீரோ வேணான்னு சொல்ற காரணம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்துல புதுசான்னு கேட்டீங்கன்னா அதுவும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4-5 படம் வந்திருக்கு. இந்த படத்துல மமிதா பைஜோட ஆக்டிங் அங்கங்க ஓவர் ஆக்டிங் தெரிஞ்சாலும் ரசிக்கும்படியா இருந்துச்சு. மமிதா பைஜு எவ்வளவு துருதுருன்னு இதுல நடிச்சிருக்காங்களோ, ரொம்ப மெச்சூர்டு ஒரு பர்சனா சூர்யா அதுக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காரு. மமிதா பைஜுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ராதிகா இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. ராதிகாவுக்காகவுமே இந்த படத்தை போய் தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துல ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸும் கேட்க நல்லா இருக்கு. அம்மாவோட சாங்கும் ரஃபான பாய் சாங்கும் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சூர்யா வாய்ஸ்ல வர ஒரு பாடலும், அதுக்கு அவங்க ஆடிய ஆடலும், பின்னாடி இருந்த மாடலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் தான் பெரிய மைனஸா இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷம். ஒரு கமர்ஷியல் படம் பரபரப்பா போகுது அப்படின்னாலே இந்த 2 மணி நேரம் 45 நிமிஷம்ன்றது யாராலையும் உட்கார முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு எடுக்கும்போது இதோட படத்தோட டியூரேஷன் ஒரு 2.25 மணி நேரம் மேட்சும் வச்சிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம். அதுக்கு மேலெல்லாம் போனால் உட்காரும் போது கொஞ்சம் அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே உட்காருவாங்க, எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கமர்ஷியல் படம்லாம் பிடிக்காது, எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு 2 மணி நேரம் 45 நிமிஷம்ன்றது மட்டும் ஒரு உறுத்தலை இருக்குமே தவிர, மற்றபடி இதில் எல்லாமே இருக்கும். காமெடி இருக்கும், எமோஷனல் இருக்கும், சூர்யாக்கான ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சீன்ஸ்லாம் நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். என்ன கேட்டால் இது 2 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கிறதுனால இது ஓடிடியில் பார்க்கக்கூடிய பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தை ட்ரிம் பண்ணால் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும்.